அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் கேக். இதில் நோ எக்ஸ் நோ ஆல்கஹால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ரேசின்ஸ், மிக்சட் பெரிஸ், டூட்டி ஃப்ரூட்டி, மிக்சட் நட்ஸ், இதில் டேட்ஸும் சேர்த்துருக்கேன், ட்ரைட் ஆப்ரிகாட், 2 கப் ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ். நான் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் கூட கிரேப் ஜூஸ் வாங்கிக்கலாம். இப்போது ஜூஸ் சேர்த்தாச்சு. இது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் 8 to 10 hours நல்லா ஊறட்டும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறியாச்சு. இந்த ஃப்ரூட் கேக்குக்கு கலர் கொடுக்கறதுக்காக சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப்பு சுகர், 1/4 கப்பு தண்ணி, இது ரெண்டையும் சேர்த்து அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் இந்த சுகர் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு கலர் மாறும். சுகர் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நல்லா கிளறிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் தேன் கலரில் மாறும். கொஞ்சம் நேரத்தில் நல்ல காஃபி டிகாஷன் மாதிரி கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனேயே ஒரு 1/4 கப்பு சுடுதண்ணியை இந்த கேரமலைஸ்ட் சுகர் சிரப்பில் ஊற்றிடணும். சுடுதண்ணி ஊற்றலைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சுடுதண்ணி சேர்க்குறோம். ஃப்ரூட் கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்குற கேரமலைஸ்ட் சுகர் சிரப் ரெடி ஆயாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு சுகர். இந்த கேக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சுகர் கூட ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் ரெடி ஆயாச்சு. ஒரு பவுலில் 1/2 கப்பு தயிர், 1/4 கப் உருக்கிய வெண்ணெய், 1/4 கப் எண்ணெய், பவுடர் பண்ணியிருக்கிற சுகர் சேர்த்துடலாம். விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மிக்சரை நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சாச்சு. இதில் 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப அழுத்தி கலக்க வேண்டாம், ஜஸ்ட் மேலோட்டமாக கலந்தால் போதும். கால் கப் கேரமலைஸ்ட் சுகர் சிரப், 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்த ஃப்ரூட் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலக்க வேண்டாம், ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாவே போதும். ஃப்ரூட் கேக் மிக்ஸ் ரெடி ஆயாச்சு. கேக் பேனில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் ஷீட் போட்டுடலாம். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ண வேண்டியது தான். இப்போ கேக் மிக்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் உங்களுக்கு கேக் நல்லாவே சாஃப்டாக வரும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணியிருக்கிற கேக் மிக்ஸை உள்ளே வச்சுட்டு 1 hour பேக் பண்ணி எடுக்கணும். அவனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைம் மாறுபடலாம். நோ எக்ஸ் அண்ட் நோ ஆல்கஹால் ஃப்ரூட் கேக் இஸ் ரெடி. இந்த கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்தது. சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.